Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவனுடைய வசனம் பலவிதமாக நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நடப்பிக்கிறது. அதுல முதல் காரியம் என்னவென்றால் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுடைய வசனம் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. திருப்பவும் ரோமர் 10ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதுல இருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் விளக்கி சொல்ல போகிறோம். ஒரு சிறிய வசனம் தான், ஆனால் மிக பெரிய காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் எப்படி வருகிறது என்பதை குறித்து மக்கள் மத்தியிலே நிறைய குழப்படிகள் இருக்கிறது. இன்றைக்கு விசுவாசம் வர வேண்டுமே என்று அநேகர் ஜெபிக்கிறார்கள், வேண்டிக் கொள்ளுகிறார்கள். விசுவாசம் வர வேண்டுமே என்று சொல்லி அநேகர் உபவாசம் எடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். விசுவாசம் வர வேண்டுமே என்று சொல்லி ஏங்கி தவித்து அது எப்படி வருகிறது என்று தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைந்து அதை நாடி திரிகிறார்கள். விசுவாசம் சிலரிலே அவர்கள் காணும் போது, சிலரிலே விசுவாசம் பெரிதாக இருக்கும் போது அதை காணும் போது வியந்து போய், இப்படிப்பட்ட விசுவாசம் சிலருக்கு தான் உண்டு, சிலர் தான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை அடைய முடியும் என்று சொல்லி எண்ணி திகைக்கிறார்கள். விசுவாசம் எப்படி வருகிறது என்பதை குறித்த குழப்பத்தினால் ஏற்படுகிற காரியம் அது. எப்படி விசுவாசம் வருகிறது? வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. விசுவாசம் வேண்டுமென்றால், விசுவாசம் வேண்டும் என்று ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை வேண்டிக் கொண்டு அதற்காக உபவாசம் இருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. உபவாசம் இருக்கிறது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது, வேண்டிக் கொள்ளுகிறது நல்லது, அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக, விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்காக அவைகளை செய்ய முடியாது. விசுவாசம் அப்படி வருகிறது அல்ல. ஜெபம் வேற விதத்தில் கிரியை செய்கிறது. விசுவாசத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே இங்கு ஓடி திரிந்தால் பத்தாது. விசுவாசம் சிலருக்கு தான் அதிகமாக கொடுக்கப்படுகிறது, சிலருக்கு அது கொடுக்கப்படுகிறது இல்லை என்று நினைப்பதும் தவறு. விசுவாசத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை குறித்து தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. சுருக்கமாய் சொல்ல போனால், தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே, தேவனுடைய வசனத்திலிருந்து விசுவாசம் வருகிறது. எல்லாரும் சொல்லுவோம், இப்படி சொன்னாதான் திட்டவட்டமா வழங்கும். தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே, தேவனுடைய வசனத்திலிருந்து விசுவாசம் வருகிறது. மறுபடியும் சொல்லுவோம், தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே, தேவனுடைய வசனத்திலிருந்து விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் ஒருவனுக்குள்ளாக வருகிறது பாருங்க. அதை குறித்து இந்த வசனம் சொல்லும் போது 3 அம்சங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று தேவனுடைய வார்த்தை கேட்கிறது, மூன்றாவது தான் விசுவாசம் வருது. 3 படிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, இரண்டாவது தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும், மூன்றாவது விசுவாசம் வர வேண்டும். நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை உடனடியாக ஒருவனுக்குள்ளாக விசுவாசத்தை பிறப்பிப்பது கிடையாது. கவனிச்சிங்களா? தேவனுடைய வார்த்தை உடனடியாக ஒருவனுக்குள் விசுவாசத்தை பிறப்பிப்பது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உடனடியாக ஒருவனுக்குள் விசுவாசத்தை கொண்டு வருவது கிடையாது. எப்ப கொண்டு வருவது? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது. அந்த ஹியரிங், கேட்பது என்பது, it is an attitude of aroused interest and attention. கவனமாய் கேட்க வேண்டுமே, இதை புரிந்து கொள்ள வேண்டுமே, இதை அறிந்து கொள்ள வேண்டுமே, இது என்ன கூறுகிறது என்கிற ஒரு மிகுந்த ஆவலோடு கவனித்து அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள நாம் எடுக்கிற அந்த முயற்சியின் போதுதான் விசுவாசம் நமக்குள்ளாக வருகிறது. அதை கேட்க ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை, அந்த வசனத்தை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சை வந்து அதை கேட்கிற வேளையில் தான் விசுவாசம் வருகிறது. தேவனுடைய வார்த்தை உடனடியாக ஒருவனுக்குள் விசுவாசத்தை பிறப்பிப்பது கிடையாது. அதை கேட்கும் போதுதான் விசுவாசம் ஒருவனுக்குள்ளாக வருகிறது. இந்த விசுவாசம் வருகிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்க வேண்டும்னு சொன்ன உடனே தெரியுது இது கொஞ்சம் நேரம், டைம் எடுக்கும், கொஞ்சம் கால அளவு இதுக்கு அவசியமா இருக்கிறது. விசுவாசம் இன்றைக்கு கேட்டு நாளைக்கு வரக்கூடியதல்ல. இன்றைக்கு வசனத்தை கேட்டு நாளைக்கு உடனடியாக எல்லா விசுவாசத்தையும் பெற்றுக் கொள்கிறதல்ல. இந்த விசுவாசம் என்ன நடக்குது? இது வருகிறதற்கு
கொஞ்சம் நேரம் எடுக்கிறது என்பது நமக்கு திட்டவட்டமாக விளங்குகிறது. அதை பார்க்கும்போது இன்றைக்கு விளங்குகிறது ஏன் அநேக விசுவாசிகள் மத்தியிலே, இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே ஏன் விசுவாசம் இல்லை என்பது திட்டவட்டமாக இந்த வசனத்திலிருந்து விளங்குகிறது. ஏன் விசுவாசம் இல்லை விசுவாசிகள்கிட்ட? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலே ஏன் விசுவாசம் இருக்கிறதில்லை? உலகம் முழுவதும் பார்க்கிறோம், விசுவாசம் கிடையாது, விசுவாச குறைவு இருக்கிறது. ஏன் ஏன் விசுவாசம் இல்லை? ஏன் விசுவாசம் இல்லை என்றால், தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு அவர்கள் நேரத்தை சரியான முறையிலே செலவழிப்பது கிடையாது. உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் அதிக விசுவாச குறைவு இருக்கிறது. அநேகருக்கு விசுவாசமே கிடையாது. அதை அவர்களே வெளிப்படையா ஒத்துக்கொள்வார்கள், எனக்கு விசுவாசமே இல்லைங்கன்னு. நிறைய பேர் சகஜமாய் சொல்லுகிற காரியம் அது. அது ஏன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை ஆர்வத்தோடு, கவனத்தோடு, வாஞ்சையோடு, பசியோடு, தாகத்தோடு கேட்கக்கூடியவர்களாய் அவர்கள் இல்லை. அதற்காக நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இல்லை. எல்லாவற்றையும் அவசரத்துல பண்றாங்க. தேவனுடைய வார்த்தையை வீட்டில் வாசிக்கும் போது கூட, வேலைக்கு போகணுமே கடகடன்னு வாசித்து தள்ளிடுவோம் அவசரமா. அது என்ன சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கை குறித்து அது என்ன உரைக்கிறது, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிற வாஞ்சையினால் அல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக சில நேரத்திலே வாசித்து விட்டு செல்கிறார்கள். கர்த்தருடைய வாசனத்தை கேட்கும் போது கூட அந்த கவனக்குறைவு மக்களிடத்திலே இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், முதலாக நான் பிரசங்கிக்கிற போது சொல்லியிருக்கிறார்கள், ரொம்ப விவரமா பிரசங்கிக்காதீங்க, எல்லாருக்கும் அது எடுபடாதுங்க, எல்லாரும் அதை விவரமா கேட்க மாட்டார்கள், அதை விரும்பவும் மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்ச நாள் அதை நம்பினேன். ரொம்ப விவரமா, பாயிண்ட் பை பாயிண்டா, ரொம்ப தெளிவா விளக்கி, இது என்ன, அது என்ன, இது எப்படி, அது எப்படி, ஏன் இது இல்லை, இது ஏன் இது அப்படின்னு சொன்னா ஜனங்கள்லாம் அவ்வளவு எட்டாதுங்க. நான் கொஞ்ச நாள் பொறுத்து நான் யோசித்து பார்த்தேன், ஜனங்கள்லாம் முட்டாளா? எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ அவ்வளவு அறிவு ஜனங்களுக்கும் இருக்குது. இங்கே மேடையில் இருக்கிற எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ அவ்வளவு அறிவு அங்கே உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கும் இருக்கிறது. நான் எப்படி தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேனோ, ஆசைப்படுகிறேனோ, அதே போல அவர்களுக்கும் ஆசை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நான் இன்னும் விவரமாக போதிக்க ஆரம்பித்தேன். தேவனுடைய வார்த்தை எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இது என்ன, இது ஏன் இப்படி இல்லை, இது ஏன் இந்த அர்த்தம் என்று சொல்லி விவரமாய் போதிக்க ஆரம்பித்தேன். முதல்ல நான் போதிக்க ஆரம்பித்த போது ஏற்பட்ட ஒரு காரியம் என்ன, ஜனங்களுக்கு அது ரொம்ப அதிகமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு கேட்டதில்லை. அவங்க அப்படியே கட்டகுமாரன் கதையும் 5 அப்பம் 2 மீன் கதையும் வாரம் வாரம் கேட்டு பழக்கப்பட்டு போனவங்க. திடீர்னு கொஞ்சம் விவரமா பேசினோடனே அவங்க மைண்ட் எங்கேயோ போயிடுது, சரீரம் மட்டும் இங்க இருக்குது. அவங்களுக்கு அவ்வளவுத்தையும் கிரகித்து கொள்ள முடியவில்லை, அவ்வளவுத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அவ்வளவு கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பார்த்தேன், கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் அதைரியமா இருக்கும், என்னடா அது இவங்களுக்கெல்லாம் விளங்குதோ இல்லையோ, இவ்வளவுத்தையும் விரும்புவாங்களோ இல்லையோ என்று. நான் போதிக்க நான் கண்டது என்னவென்றால், ஜனங்கள் அந்த லெவலுக்கு வந்து விடுகிறார்கள். பிறகு போதிக்க எவ்வளவு நிறைய போதித்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மன தெளிவு அவர்களுக்கு ஏற்படுகிறது, அதை பழக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதை நான் கண்டிருக்கிறேன். அப்படி ஏற்பட வேண்டும். நாம் ரொம்ப கீழே போய் அவங்களுக்கு ஒன்றும் விளங்காதுன்னு சொல்லி எதுவும் விளங்காத பிரசங்கத்தை பண்றதை காட்டிலும், விளங்காதவங்களை விளங்க வைக்கிறதுக்காக மேலான சத்தியங்களை அழகாக விவரித்து நாம் போதிப்பது அவசியம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகையால் தான் திட்டவட்டமாக ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து போதித்துக் கொண்டே வருகிறேன். திரும்பவும் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஏனென்றால் சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. சத்தியம் விடுதலையாக்காது. எது விடுதலையாக்குது? சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு தான் நம்மை விடுதலையாக்குகிறது. சத்தியம் எல்லார் கையிலும் இருக்குது, ஆனா சத்தியம் விடுதலையாக்குகிறது இல்ல. சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிந்த சத்தியம், அறியாத சத்தியம் உங்களை விடுதலையாக்க போகிறதில்லை. நீங்கள் எந்த சத்தியத்தை அறிகிறீர்களோ அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை சில காரியங்களை குறித்து என்று சொன்னால், சில காரியங்களை நாம் அறியாமல் இருக்கிறோம். நம் அறியாத சத்தியங்கள் நம்மை சில நேரத்திலே கட்டுக்குள்ளாக அப்படியே வைத்திருக்கிறது. நாம் சத்தியத்தை அறியும் போது அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். ஆகையால் விசுவாசம் கேள்வியினால வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. ஆகையால் தேவனுடைய வசனத்தை நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும், மிகவும் கவனமாய் அதை கவனித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கிரகித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையை கேட்பது மிகவும் அவசியம்.
தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்லாமல் தியானிப்பதும் அவசியம். தியானிக்கும் போது என்ன சொல்றாங்க? அசை போடுவது. அசை போடுவது என்னன்னு சொன்னா, எப்படி அசை போடுது? மிருகங்கள் உள்ள முழுங்கினதை கொண்டு வந்து வாயில போட்டு திருப்பியும் மென்று கொண்டிருக்கிறது. அப்ப தியானமும் அதே போலதான். எதை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு கவனித்து உள்ளாக கிரகித்து கொண்டதை வாய்க்கு கொண்டு வந்து அதை வாயிலே பேசி, டு மெடிடேட் மீன்ஸ் டு மட்டர். ஆங்கிலத்திலே மெடிடேட், தியானம் என்று சொன்னால், தியானிப்பது என்று சொன்னால் அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லுவது. ஏறக்குறைய மந்திரம் மாதிரி திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கொண்டு இருப்பது. தேவனுடைய வார்த்தையை திருப்பி திருப்பி, அதனால்தான் உன் வாயை விட்டது பிரியாது இருப்பதாக என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை முறை படித்திருக்கிறோம்? நீதிமொழிகளில் படிக்கிறோம் இல்லையா? யோசுவா 1:8 தேவன் யோசுவாவுக்கு சொன்னார், அது இருதயத்திலையும் இருக்கணும், அது வாயிலையும் இருக்கணும். அது எப்படி இருதயத்திலையும் இருக்கும், வாயிலையும் இருக்கும்? வாயில ஏன் இருக்கும் என்று சொன்னால், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது கற்றுக்கொண்ட வசனத்தின் சத்தியங்களை வாய்க்கு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இப்பொழுது கேட்கிறோம், பிறகு அதை எடுத்து கொண்டு வந்து சத்தியத்தை பேச வேண்டும், படிக்க வேண்டும். நான் முதலாக வேதாம் பள்ளியில் படிக்கும்போது எனக்கு பேசவே வராது. இப்படி ஜனங்கள் மத்தியில் நின்று பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். நின்னனாலே விடவிடத்துருவேன். எனக்கு எப்படி ஒரு காரியத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். தியானிக்கும் போது சில காரியங்களை சொல்லி சொல்லி பார்ப்பேன். நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை எனக்கே நான் சொல்லி பார்ப்பேன். இது இப்படி அது அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துட்டு செவுத்தை பார்த்துக்கிட்டு சொல்லி பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசங்கியார் இருந்தார். முதல் ரட்சிக்கப்பட்டப்ப ஆர்வ மிகுதியினாலே போவாராம் சில கத்தோலிக்க பள்ளிகளுக்கு, ஆலயங்களுக்கு சென்று யாரும் இல்லாத நேரத்தில் அங்கே சிலைகளாக இருக்கும், வெளியெல்லாம் காம்பவுண்டு பூரா. அந்த சிலைகளுக்கு போய் பைபிளை திறந்துட்டு பிரசங்கம் பண்ணுவாராம். மரியாளே, யோவான் 3:16 உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கடகடன்னு பேச ஆரம்பிப்பாராம். சுவிசேஷத்தை சிலைகளுக்கு சொல்லுவாராம். சிலையை மனுஷனா நினைச்சு பார்த்துட்டு கடகடன்னு சொல்லுவாராம். நான் சிலைகள்கிட்ட போல, நான் நேராக போய் செவுத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு நானே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த சத்தியம் எப்படி, இது இப்படி, அது எப்படி அப்படின்னு சொல்லி வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லி நான் கற்றுக்கொண்ட காரியங்களை மறுபடியும் மறுபடியும் பேசி பார்ப்பேன். என்ன ஆச்சு? பேசி பார்த்ததுனால நான் பேச கத்துக்கல, பேசி பார்த்ததுனால் எனக்கு அதிகமாக விளங்கிற்று. விளங்கினபடினால் பேச முடிகிறது. பேசும்போது, அதை திரும்ப சொல்லி பார்க்கும்போது, அதை திரும்ப விளக்கி பார்க்கும்போது எனக்கு அதிகமாக அந்த சத்தியம் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆக தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கிறோம், அது போதிக்கப்படுகிறதை கேட்கிறோம், அதை வாசிக்கும் போது கேட்கிறோம். இந்த காது என்கிற இந்த காரியம் ரொம்ப அருமையான ஒரு காரியம். இந்த காது, இந்த இயர் கேட், மனுஷனுக்கு ஐ கேட், இயர் கேட்னு 2 கேட் இருக்குது. 2 வழியாகவும் இன்ஃபர்மேஷன் உள்ள போகுது, தகவல்கள் உள்ள போகிறது. இதுல இந்த இயர் கேட் ரொம்ப பிரமாதமான கேட். அதனாலதான் இதை கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. சில நேரத்தில் வசனத்தை நாம் படித்து விட்டு, இந்த சத்தியத்தை நாம் கேட்டு விட்டு மறுபடியும் அதை கேட்கும்படியாக நமக்கு ஒரு வாய்ப்பை நாம் அளிக்கிறது. எப்படி? அதை தியானிப்பதன் மூலமாக மறுபடியும் நாம் அதை கேட்க முடிகிறது. நீங்கள் தேவனுடைய வசனத்தை எடுத்து கற்றுக்கொண்ட வசனத்தை தியானிக்கும் போது, அதை மறுபடியும் பேசும்போது, அதை உங்கள் வாயினால் பேசி அதை நீங்கள் மறுபடியும் தியானிக்கும் போது, அசை போடும் போது என்ன ஆகிறது? அதை நீங்கள் மறுபடியும் கேட்க முடிகிறது. கேட்கும் போது விசுவாசம் வருகிறது. ஆகையால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம் விசுவாசம். தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே தேவனுடைய வசனத்திலிருந்து விசுவாசம் வருகிறது.